ஜெய் சக்தி. திருப்பூர் KL தெய்வ சிகாமணி, தர்மத்தின் குரல். ஜெய்சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2ஆம் தேதி தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதிலே வெற்றி பெறப் போகிறவர்கள் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு அரசு அமைய இருக்கிறது. இந்த சூழலிலே நாம் வெறும் அரசியல் என்பது ஒரு பரபரப்பிற்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஓட்டளித்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிந்தனையாளர்களும் இந்த தேசம் பற்றி சிந்திக்க வேண்டும். அரசியல் பற்றி நாம் அணுகி அது பற்றிய விவரங்களை பகிரங்கப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். தமிழகத்திலே ஆட்சி நிர்வாகம் அது சிறப்பாக செயல்படுவதற்கும், நல்லாட்சி நடைபெறுவதற்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும், ஒவ்வொரு சிந்தனையாளர்களும், சமுதாய நலனிலே அக்கறையுள்ள அனைவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். பலர் சொல்லுகிறார்கள், எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது, அரசியல் பேசுவதையெல்லாம் நான் விரும்புவதில்லை, நான் ஆன்மீகம் பற்றி தான் பேசுவேன், நான் யோகா பற்றித்தான் பேசுவேன், நான் மருத்துவம் பற்றித்தான் பேசுவேன், நான் விவசாயம் பற்றித்தான் பேசுவேன், நான் இயற்கை விவசாயம் பற்றி பேசுவேன், நான் உடல் ஆரோக்கியம் பற்றித்தான் விவாதிப்பேன், நான் எப்படி வாழ்க்கையிலே முன்னேறுவது என்பது பற்றித்தான் நான் பேசுவேன், எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லக்கூடிய அதிபுத்திசாலிகள் நம்முடைய சமுதாயத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆன்மீகவாதிகள், பொதுநலவாதிகள், சமுதாயவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பலரும் இப்படி அரசியல்வாதிகளினுடைய அவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் அடைவதற்கான அணுகுமுறைகளைத்தான் மேற்கொள்ளுகிறார்களே தவிர, ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும், சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற முறையிலே அவர்கள் செயல்படுவது இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மனிதர்களும், இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தர்மத்திற்காக வாழ கடமைப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் தனிமனித தர்மம் இருக்கிறது, குடும்ப தர்மம் இருக்கிறது, தொழில் தர்மம் இருக்கிறது, அதே போல சமுதாய தர்மம், அரசியல் தர்மமும் இருக்கிறது. இதிலே நான் ஒன்றை மட்டும்தான் கடைபிடிப்பேன், மற்ற தர்மங்கள் எனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் தர்மத்திற்கு புறம்பானவர்கள். நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன், அரசியலை பற்றி என்னுடைய அணுகுமுறைகளை நான் தெரிவிக்க மாட்டேன், அரசியல் பற்றி எனக்கு எந்த விதமான அணுகுமுறைகளுமே கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய எவராக இருந்தாலும் நாம் நிர்மாணித்து கொள்ளுகிற அரசின் மூலமாகத்தான் நாம் அனைவருமே செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான், சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை நிர்மாணிப்பதிலே ஜனநாயக நடைமுறைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை இருக்கிறது. அந்த கடமையை அனைவரும் நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும். இன்றைக்கு ஆன்மீகவாதிகளாக இருக்கின்றவர்கள், சிந்தனைவாதிகளாக இருக்கின்றவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை விரும்புகின்றவர்கள் எல்லாம்
அவர்கள் உயிர் துடிப்போடு செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தர்மத்தை பற்றி பேசுவதற்கு, தர்மத்தோடு இந்த சமுதாயம் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தர்மத்தை விட்டு விலகுகிறார்கள். அவர்கள் தர்மத்தினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தவறுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். எனவே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும், அத்துணை சிந்தனையாளர்களும், அத்துணை ஆன்மீகவாதிகளும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். யார் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, வருகின்ற தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களும், ஆட்சி அமைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் உண்மையாக மக்களுக்கு சேவை செய்வதற்கும் தொண்டாற்றுவதற்குமாகத்தான் மக்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள், இதை நாங்கள் தூய்மையாக நிறைவேற்றுவோம் என்று பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அனைத்து நம்முடைய பிரதிநிதிகளும் பகிரங்கமாக பொதுவெளியிலே மக்கள் மத்தியிலே அவர்கள் பிரகடனப்படுத்தி சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு அனைத்து ஆன்மீகவாதிகளும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் சமுதாயத்திலே நல்ல பணி செய்வதற்கும் நல்ல சேவை செய்வதற்கும் அவர்கள் ஆசி வழங்க வேண்டும். அதற்கான நிகழ்வை, அதற்கான வாய்ப்பை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்துவதற்கு அனைத்து சிந்தனையாளர்களும் முன்வாருங்கள், பகிரங்கமாக குரல் கொடுங்கள். தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அத்துணை பேரும் மக்கள் மத்தியிலே, வாக்காளர்கள் மத்தியிலே நீங்கள் பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். எனவே இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மீகவாதிகளும், அத்துணை பொதுநலவாதிகளும், அத்துணை சிந்தனையாளர்களும், பொது அமைப்புகள், ரோட்டரி கிளப்ஸ், லயன்ஸ் கிளப் மாதிரியான பொது அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள், அத்துணை அமைப்புகளும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்தை அமைக்க இருக்கின்றவர்களுக்கு பகிரங்கமாக நம்முடைய மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்களுடைய நேர்மையை, தங்களுடைய செயல்பாடுகளை, தங்களுடைய மக்கள் பணியை தூய்மையாக செய்வதற்கான ஒரு வாக்குறுதியை பிரகடனப்படுத்துவதற்கும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுவதற்கும் வலியுறுத்துவதற்கும் முன்வர வேண்டும். அதுகூட செய்வதற்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த சமுதாயத்திலே சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கோ, ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கோ, அல்லது நாங்கள் பொதுநலத்திற்காக, பொது தொண்டுக்காக செயலாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொள்வதற்கோ அவர்கள் அருகதையற்றவர்கள், இதற்கு கூட முயற்சி செய்யாதவர்கள். நாளைக்கு அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் சரியாக செயல்படவில்லை என்றெல்லாம் யாரும் சொல்லுவதற்கு அருகதையற்றவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே இந்த சமுதாய கடமையை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீகவாதிகளும், அனைத்து மத ஆன்மீகவாதிகளும், அனைத்து சிந்தனையாளர்களும், அனைத்து பொதுநல நோக்கிலே செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இதற்காக முன்வந்து பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். நம்முடைய பிரதிநிதிகளாக வெற்றி பெறுகின்றவர்கள் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். இந்த வேண்டுகோளை விடுப்பதற்கு அனைவரும் முன்வாருங்கள் என்று நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு வெற்றி பெறப்போகிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனித வாழ்க்கை என்பது அனைத்து மனிதர்களும் பிறந்ததிலே இருந்து அவர்கள் மரணத்தை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் நம்முடைய வாழ்க்கை. மற்ற அனைத்தும் மாயை. நாம் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவும் பிறருக்கு உதவுவதற்காகவும் தான் மனித வாழ்க்கை என்கிற பேருண்மையை உணர்ந்து கொண்டு செயலாற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுவும் சாதாரண மக்களை தவிர அரசியலிலே, பொது வாழ்விலே ஈடுபடுகின்றவர்களுக்கு இந்த எண்ணம், இந்த சிந்தனை மாறாததாக நிலைத்து இருப்பதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நாளை மரணமடையப் போகிறோம் என்கிற செய்தியை உங்களுடைய மனதிலே, கவனத்திலே கொண்டிருங்கள். நாளை மரணம் அடைவதற்கு முன்னால் நான் இந்த மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த தேசத்திற்காக செயலாற்றுவதற்கு
கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை உண்மையாகவும் நேர்மையாகவும் நிறைவேற்றுவேன் என்கிற சிந்தனை ஒவ்வொரு நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மனதிலே பதிந்து கொண்டே நீங்காமல் இருக்க வேண்டும். அந்த நீங்காத நினைவுகளோடு நீங்கள் தர்மத்திற்காக செயலாற்றுங்கள். அப்படி தர்மத்திற்காக செயலாற்றினால் தர்மம் தலை காக்கும், தர்மம் தவறினால் தர்மம் தலை கேட்கும் என்பதை இன்றைக்கு ஞானிகள் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரே, அந்த ஞானியினுடைய வாக்கு வருங்காலத்திலே மெய்யாகும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.